ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். 10 minute astrology SWOT. ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை எப்படி அனலைஸ் பண்ணலாம், அதாவது ஷார்ட் ஃபார்மில் தெரிஞ்சுக்கிறதுக்கான ரூட். நம்ம ஷார்ட்ஸ்னு ஒன்று தனியாக போடுறோம், அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இல்லையா, இது கொஞ்சம் விரிவாகவே இருக்கும். ஒரு சப்ஜெக்டை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அந்த வகையில் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் சிக்கலான இடம் இல்லையா, நிறைய பிரச்சனைகளை கொடுக்குற இடம், அவமானத்தை கொடுக்குற இடம், சிறை தண்டனையை இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சரி, அந்த 8ஆம் இடத்துல போய் சனி நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இதை ரெண்டாக பிரிச்சுக்கணும். நம்ம பொதுவாகவே 2 வாக்கில் குழப்பிக்கிடுவோம். எப்படின்னா அஷ்டம சனியையும் 8ஆம் இட சனியையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடுவோம். அஷ்டம சனி அப்படின்னா என்ன அப்படின்னா, அஷ்டமங்கிறது 8ஆம் இடம் தான். 8ஆம் இடத்தில் சனி இருப்பது அஷ்டம சனி. அப்புறம் 8ஆம் இடத்துல சனியும் குழப்பிக்காத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை. அஷ்டம சனிங்கிறது ஒருத்தர் பிறந்த ராசியிலிருந்து 8வது இடத்துக்கு கோச்சார சனீஸ்வரன் வர்ற காலம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் பிறந்த லக்னத்தை பற்றி பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. எந்த ராசியில் பிறந்திருக்கீங்களோ அந்த ராசிக்கு கோச்சார சனீஸ்வரன், சனி பயிற்சி ஆகிட்டே வருது இல்லையா, அந்த சனி இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றப்ப 2.5 வருஷம் அதில் இருக்கும். தட் இஸ் கால்டு அஷ்டம சனி. அப்போ அந்த அஷ்டம சனி காலங்கள் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். வேலை வாய்ப்பில் பாதிக்கும், உடல் நலத்தில் பாதிக்கும், கடன் உருவாக்கும், பொருளாதாரத்தில் சிக்கல் கொண்டு வரும், குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு நிறைய நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அதில் யாருக்கு எதை கொடுக்கும், அல்லது யாருக்கு அது நியூட்ரலைஸ் ஆகும், இல்லை யாருக்கு அஷ்டம சனி யோகமாக இருக்கும். யோகமாக வேறு இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும். அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கார். இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி வருது. இந்த சனி நிச்சயமாக உயர்வை கொடுக்குமே தவிர கீழே கொண்டு போகாது. அது ஒரு பெரிய டீப் லேர்னிங், அதை விட்டுருவோம், அதை நம்ம தனியாக பார்க்கலாம். அப்போது இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது கோச்சாரத்தில் வரக்கூடியது. கோச்சாரம்ங்கிறது ரெகுலராக பயிற்சி ஆகிட்டே வருது இல்லை, சனி பயிற்சி, அதில் வர்றதுக்கு பேர் கோள் சாரம், அதான் கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது அஷ்டம சனி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு செக்மெண்ட் இருக்குது. என்ன தெரியுமா, ஜாதகத்தில் ஒருத்தர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடம், ராசி இல்லை, நான் சொன்னது ராசி. இப்போ லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்தால் அது என்ன செய்யும்? 5ஆம் இடத்துல குரு இருந்தால் குழந்தைகளுக்கு ஆகாது, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் மனைவிக்கு ஆகாது. இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது. என்னையா அப்படின்னா, காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னுவாங்க. ஆனால் 8ஆம் இடத்துல சனி இருந்தால் காரகோ பாவ நாஸ்தி வருமானா வராது. எல்லா ஜோதிட நூல்களையும் எடுத்து பாருங்க. 8ல் சனி இருக்கா, அவனுக்கு நீளமான ஆயுள் இருக்கு, வலுவான ஆயுள் பலம் இருக்குது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்போ லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல பிறந்த காலத்துல சனி உட்கார்ந்துருந்தா அது யோகம். எந்த வகையில யோகம்? ஆயுளை நல்லபடியா கொடுக்கும். சரி, மற்ற வகையில யோகத்தை செய்யுமா தோஷத்தை செய்யுமா அப்படின்னா, அந்த தசை நடக்கணும், அப்பதான் அது யோகமோ தோஷமோ செய்யும், இல்லாட்டி செய்யாது. என்ன தசை நடக்கணும்? சனி தசை நடக்கணும். சரி, அப்ப பொதுவா 8ஆம் இடத்துல சனி உட்காந்து தசை நடத்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நெகட்டிவான பலன்கள் வலுவா செய்யலாம், அல்லது பாசிட்டிவான பலன்களையும் செய்யலாம். பாசிட்டிவான பலன்கள் ஒரு இடத்துல கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன? 8ஆம் இடத்துல சனி இருக்கார், லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல, அவருக்கு பாசிட்டிவான பலன் கொடுக்குறார் சனி திசையில, சனி தசை நடக்குது. அப்போ அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த 8ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருந்தார்னா இந்த சனி 8ல் இருந்து தசை நடத்துறது யோகத்தை செய்யும். ரொம்ப சிம்பிளான தியரி இவ்வளவுதான் சார். அப்ப 8ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்துல ஜனன காலத்துல சனியை பார்த்ததுமே அவ்வளவுதான், முடிஞ்சுவானியா, நீ அடுத்து சனி தசை வருது, அந்த சனி 8ல் இருக்குது, இதுக்கப்புறம் பாரு 19 வருஷம் நாயா பேய சீப்பட போறேன்னு நினைச்சோம்னா அவன் கோடீஸ்வரனா வளர்ந்து நிற்பான். இதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தின் வழியாவே பார்க்கலாம். நமக்கு அந்த ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிடுவோம். இப்ப பாருங்க, இந்த ஜாதகருக்கு பிறந்த நேரம் அப்படின்னு எடுத்துட்டா அதையும் சொல்றேன். 1st of May 1999, 1999 மே மாதம் 1ஆம் தேதி இவர் பிறந்தது. சரி, இப்போ இவருக்கு லக்னமா வந்திருக்கிறது கன்னியா லக்னா, ராசியா வந்திருக்கிறது விருச்சக ராசி, ஜென்ம நட்சத்திரமா வந்திருக்கிறது எங்கப்பா விசாக நட்சத்திரம் வந்திருக்கு.
சார் இப்போ பாருங்க 8ஆம் இடத்துல சனி இருக்கார் இந்த ஜாதகத்தில். அந்த சனியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ இந்த 8ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டா கண்டங்கள் 4, 8 கருதிய சனிசெய நிற்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும் திரவிய நாசமாகும் கொண்டதோர் மனைவி வேறாம் குறித்திடுஞ்செட்டு நஷ்டம் பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார் தானேன்னு எழுதியிருக்கான். 8ல் போய் சனி வந்து நின்றுச்சுன்னா ரொம்ப கடுமையான பலன். அப்போ சனியும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டா இங்கே சனி செவ்வாய் சம்மந்தப்படுது 8ஆம் இடத்துல. ஆனா இந்த ஜாதகருக்கு இது யோக திசையாக நடந்தது. ரொம்ப பிரமாதமான படிப்பு படிச்சு விட்டார். எப்ப இங்க பாருங்க, இவருக்கு தசை நடக்கிறது. என்ன தசை நடந்திருக்குது? எடுத்துருவோம். 38 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்குது. இப்ப நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 வயசுல சனி தசை ஆரம்பிச்சு 22 வயசுல முடிஞ்சிருக்குது. இந்த சனி தசை என்ன செய்யணும்? 8ல் சனி இருந்ததுனால சின்ன வயசுங்கிறதுனால உடல் நலத்தை பாதிக்கலாம், கல்வியை பாதிக்கலாம், படிக்க முடியாமல் போயிடலாம். கண்டங்கள் 4, 8 கருதிய சனிசெய நிற்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும் அப்படின்றான்ல, அப்படி தெண்டமாகி போயிடலாம். ஒருவேளை ஆயிலே கூட போயிடலாம் இல்லையா? அது மாதிரி கடுமையான ஒரு ஜாதகமாக தெரியும் இதை பார்க்குறதுக்கு. ஆனால் இது யோகமான ஜாதகம். எப்படிப்பா அப்படின்னா, இப்போ பாருங்க, கூட வந்து சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். எங்க 8ல் நிற்கிற சனியோட சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அது வந்து யோகம். காரணம் வந்து 12க்கு அதிபதி உச்சமாயினா அது சிறப்பு சார். எண்ணிய லக்னத்து கீராறு குடையகோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க ஓரை வன்னிய வதிக்கு 12ல் பலத்தோன் சேர மண்ணினில் வீரனாகி மன்னர்க்கும் சரியானா வேணாம் யோகமா பிழைப்பான் 12க்கு அதிபதி உச்சமானா. இதுல இன்னொரு சீக்ரெட் இருக்கு பாருங்க. 12ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல போய் உட்காந்தா அவனுக்கு யோகம் சொல்லுன்றான். அப்ப இங்க 12ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்ப யோகம் சொல்லணும். அது நல்ல நிலைமையில உட்காந்துருக்காரு, உச்சமாயிருக்காரு. அப்போ அப்பேற்பட்ட உச்சமான ஒரு சூரியனோட இங்க சனீஸ்வரன் போய் சேர்ந்து நிற்கிறார். இந்த சனி 5க்கு அதிபதி 6க்கு அதிபதி. சரிப்பா, இவர் 6ஆம் இடத்ததிபதி வேலையை செஞ்சாருன்னா நோய் நொடியில படுக்க வைக்காதான்னா படுக்க வைக்காது. காரணம் என்ன? 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல சனி நீசமாகிறார். ஆனா 5ஆம் இடத்துக்கு கேந்திரத்துல சனி நீசமாகிறார். 5ஆம் இடமான மகரத்துக்கு கேந்திரத்துல சனி உட்கார்ந்துருக்கனால கேந்திர பலம் தான் ஃபர்ஸ்ட் பேசும். அப்ப சனி நீசமாய் நிற்கிறார். கூட உச்சம் பெற்ற சூரியன் உட்கார்ந்துருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த சனிக்கு நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு. எப்படின்னா இங்க பாருங்க, சனி யாருடைய சாரம் வாங்கி நிற்கிறாருன்னு மட்டும் பார்த்தா போதும். யாருடைய சாரம்? பரணி நட்சத்திரம் சாரம் வாங்கி நிற்கிறாரா சார்? பரணிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இங்க சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறார். சனி கூட உச்சம் பெற்ற சூரியன் உட்கார்ந்துருக்கார். அப்ப சனி இங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காருன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் நீச்சபங்க ராஜயோகம் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த சனி எங்கெல்லாம் பார்க்குதோ எல்லாம் டெவலப் ஆகும்பா. என்னது இன்னொரு வாட்டி சொல்லு அப்படிங்கண்ணா. அதாவது குருவாகத்தா கோடி குற்றம் நீங்கம்ன்றான். சனி பார்க்குற இடமெல்லாம் டெவலப் ஆகும். சனி பார்த்தா நல்லாவும் இருக்குமா? சொல்லணுன்றதுக்காக என்ன தேவைன்னு சொல்லாதையா அப்படின்னாக்க இந்த சொல்றேன் பாருங்க. சரியா இருந்தா எடுத்துக்கங்க, இல்லாட்டினா வேணாம் தூக்கி குப்பையில ஓட்டுருங்க. சனி வந்து 3ஆம் இடத்தை பார்க்குது சார். 3ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்குது. லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது. 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் அல்லது தொழில் ஸ்தானம். இந்த சனி தசையில் இவருக்கு தொழில்னு ஒன்றும் பெருசா கிடையாது. இவருக்கு படிக்கிறது தான் தொழிலா. அப்ப படிப்பு பிரமாதமா வந்தது. இது வந்து சமாளிக்கிற மாதிரி தெரியுது 10ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுன்னு எடுத்துக்கிட்டா. அப்ப அப்படியே ஏழாம் பார்வையா சனி எங்க பார்க்குறாரு? கல்வி ஸ்தானம், ஆரம்ப கல்வி இல்லையா? பிரமாதமா டெவலப் பண்ணி விட்டுருச்சு. அதே மாதிரி சனி 10ஆம் பார்வையா எங்க பார்க்கிறார்? லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை உயர்கல்வி ஸ்தானத்தை பார்க்கிறார். அங்க கேது உட்காந்துருக்காரு, அதை சனி பார்க்கிறார். அப்ப கேதுவும் சனி 5ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டா பட்டம் வாங்க முடியாது. ஆமா, ஆனா இவர் மருத்துவத்துறையில பட்டம் வாங்கிடுறாரு எங்க சனி தசையிலேயே. அப்போ 3ஆம் பார்வையா சனி பார்க்கறது, 7ஆம் பார்வையா குடும்பஸ்தானத்தை பார்க்கறது, 10ஆம் பார்வையா உயர்கல்வி ஸ்தானத்தை பார்க்கறது, மூணுமே பலன் கொடுத்துருக்கு சார். சனி தசை நடந்திருக்கு சார். 19 வருஷ சனி தசை கெடுக்கல. இந்த ஜாதகனை மருத்துவர் ஆக்கியிருக்கு. அதுவும் புகழ்பெற்ற மருத்துவரா கொண்டு வந்துருச்சு. இப்ப அடுத்து வர்ற தசை நான் இன்னும் அதை விட பெரிய யோக தசை, தனி, அதை விட்டுருங்க. அப்போ 8ஆம் இடத்தில் சனி நின்றால் அதனுடைய தசை நடத்துச்சுன்னா கண்டிப்பா கஷ்டப்படுத்தும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இது மாதிரியான பிக்கூலியரான சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப எல்லாத்துக்கும் இப்படி அமைஞ்சிருமா? அமையாது. எல்லாத்துக்கும் இப்படி அமையாதா? அதுவும் கிடையாது. நிறைய பேர்த்துக்கு யோகமா இருக்கும், நிறைய பேர்த்துக்கு தோஷமா இருக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? தக்கார் தகவலார் என்பதை வர எச்சத்தார் காணப்படும். சரியா? அதாவது அவங்களுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை ஆண்டவன் செய்வான்னு அர்த்தம். அதுக்கு தான் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கான்னு சொன்னேன். அப்ப 8ஆம் இடத்துல சனி கோச்சாரத்துல வந்தாலும் சரி, ஜாதகத்துல 8ல் சனி இருந்தாலும் அது யோகத்தை கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நமது நண்பர்கள்
ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி